ஏன்னா இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவி ஸ்கேம் போயிட்டு இருக்கு. காலையில இவர் வந்திருக்காரு, கஸ்டமர் தான் இருக்கு சார். எனக்கு ஒரே விஷயம் தான் சார், இவர் வந்து பாத்தீங்கன்னா 7500 ரூபாய்க்கு வாரண்டி எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவா. நீங்க கால் பண்ணி பேசிருக்கீங்க காலையில. 7500 தான் சொல்லிருந்தீங்க. நீங்க 8120 தான் கொடுக்குறோம். 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் பாருங்க சார். இவங்களுக்கு தான் கால் பண்ணி பேசுங்களா? அவங்களுக்கு தான் நாங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணதுல நீங்க தான் சொன்னீங்களே. நீங்க கால் பண்ணி நீங்க பேசல. அப்போ வாட்டி மாத்தி சொல்றீங்க இப்போ. ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஸ்கேம் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம நிறைய பேர் வீடியோ போடுறோம். நம்மளே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் சொல்கிறாங்க, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு கண்டினியூஸாக எனக்கு அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் இவர் வந்து இவர் வந்து பார்க்கும்போது என்ன சொன்னார், சார் காலையில் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் 7500 சொன்னாங்க, வாரண்டியில் அவன் கூட கொடுக்குறேன்னாங்க. இப்போ வந்து கேட்டதுக்கு வந்து 8200 சொல்லி ரேட்டில் அதிகமாக சொல்கிறாங்க. இன்னும் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டார். சரின்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். வீடியோ போடுவோம், உள்ள போய் இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கோம், எந்த இடத்துல கட் ஆகாது, அப்படியே உள்ள போவோம், அதே மாதிரி கேட்போம். வீடியோ ரேட் சொல்றீங்க, நேர்ல ரேட் சொல்றீங்க, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ள போவாங்க, பயப்படாங்க, உள்ள வாங்க, பாத்துக்கலாம், உள்ள வாங்க. இந்த கடை தான் காலைல வந்தீங்க? ஆமா ஆமா. காலையில இவர் வந்திருக்காரு, கஸ்டமர் தான் இருக்கு சார். எனக்கு ஒரே விஷயம் தான் சார், இவர் வந்து பாத்தீங்கன்னா 7500 ரூபாய்க்கு வாரண்டி எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவா. நீங்க கால் பண்ணி பேசிருக்கீங்க காலையில. நீங்க தான் கால் பண்ணி பேசுனீங்க. நான் கால் பண்ணாங்க 7500 தான் சொல்லிருந்தீங்க. நீங்க 8120 தான் கொடுக்குறோம். 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் பாருங்க சார். இவங்களுக்கு தான் கால் பண்ணி பேசுங்களா? அவங்களுக்கு தான் நாங்க கால் பண்ணாங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. அந்த அண்ணே எந்த நம்பர்ல கால் அடிச்சீங்க? அந்த நம்பர் தான். நான் இந்த நம்பருக்கு தான் நான் கால் பண்ணதுக்கு அவர் சொன்னாரு. இந்த நம்பர் தான் உங்களுக்கு. இந்த நம்பர் உங்களுக்கு பாருங்க. இல்ல சார், எங்க நம்பர் இல்ல சார். இது உங்க நம்பர் இல்லையா? எங்க நம்பர் இல்ல சார். கன்ஃபார்மா சார்? நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், மீடியா இருக்கேன் சார். நாளைக்கு என்ன பிரச்சனை நீங்க தான் பேஸ் பண்ணி ஆகணும். நீங்க ரேட் ஒரு மாதிரி பேசி இப்போ ரேட் மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சார். அது நாங்க ஏன் சார் பை பண்ணோம்? நாங்க என்ன செய்றோமோ அதான் சார் செய்றோம். என்னங்க சார் இப்படி? நாங்க எதுவும் சார் எங்க நம்பர் இல்ல சார். அது வேற ஓனர் இருக்காங்க. ஓனர் இருக்காங்களா சார்? என்னாச்சுங்க சார்? மேடம் என்னன்னா இவங்க காலையில ஒரு கஷ்டம் வந்திருக்காரு, என்கிட்ட வீடியோ சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து 7500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்ப வந்து கேட்டதுக்கு 8000 ஏதோ 200 ரூபாய் 300 ரூபாய் சொன்னீங்க. எவ்வளவு சொன்னீங்க? 120 ரூபாய் சொல்றாரு. பாத்தீங்க என்ன பண்ண முடியும் சார்? நம்ம எப்பவுமே வீடியோல ஒரு ரேட், நேர்ல ஒரு ரேட் கிடையாது சார். நம்மளது எல்லாமே ஒரே ரேட் தாங்க சார். எந்த கடைக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்றத பாருங்க. இது எங்களோட நம்பர் இல்லைங்க சார். அது எப்படி? அப்ப டிவி மேடம், டிவினா எல்லாரும் ஒரே இதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் 32 இன்ச்னாலும் சரி. நீங்க கால் பண்ணி கேளுங்க சார். ஏன்னா அவங்க என்ன வாரண்டி குடுக்குறாங்க நீங்க கால் பண்ணி கேட்டாதான் தெரியும். அவங்க வாரண்டி ஃபுல் வாரண்டி குடுக்குறேன்னு சொன்னாங்களே. கேளுங்க சார், நான் சொல்றேன்ல, நான் என்ன வாரண்டி குடுக்குறேன்றதும் நான் சொல்றேன். நீங்க முதல்ல அவங்க என்ன இது வந்து யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ நான் பண்றேன், ஸ்பீக்கர் போடுறேன், அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. எதுவும் கட் பண்ணிடலாம். நான் வீடியோ எடுக்கணும். ஓகே தானே? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வாரண்டிலாம் இருக்குன்னு அவங்களும் சொன்னாங்க. நாங்க சொல்ற மாதிரி வாரண்டி இருக்காது சார். நான் பீஸ் டு பீஸ் மாத்தி தருவேன். கேளுங்க. ஹலோ சார், காலைல ஃபோன் பண்ணல சார். 32 இன்ச் டிவி 7500 ரூபான்னு சொல்லியிருந்தீங்களே. ஆமா சார், சொல்லுங்க சார். வாரண்டில இருக்குங்களா சார் இதுக்கு? வாரண்டியோட தான் சார் கொடுக்குறோம். என்ன வாரண்டி சார் கொடுக்குறீங்க? பேக் லைட், போர்டு இதுக்கு அந்த வாரண்டி வரும் சார். பேக் லைட் சார், பேனல் தான் போயிடுச்சுன்னா மாத்தி தருவீங்களா? ஆமா சார், மாத்தது காஸ்ட் வரும் சார். காஸ்ட் வருமா? வாரண்டி நீங்க அதான் சார் சர்வீஸ் பண்ணி தருவாங்க சார். சார் வாரண்டின்னு வீடியோ போட்டிருக்கீங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். நீங்க என்ன மேடம் வாரண்டி கொடுக்குறீங்க? இதுதான் சார் நான் சொன்னேன். வீடியோல எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்க, நேர்ல போகும்போது கால் பண்ணும்போது வேற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம துசாஷா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. வீடியோல சொல்ற அதே ரேட் தான் நேர்ல வந்தாலும் இருக்கும். சரிங்களா? மாடல்ஸ் வைஸ் நீங்க இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில இங்க பாருங்க, எல்லாத்தையும் டீடைலா நான் போட்டு வச்சிருக்கேன், சார்ட் வரி. சரிங்களா? 1 இயர் இருக்கு, 3 இயர்ஸ் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு 6 months ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. என்ன ரேட், நாங்க என்ன ரேட் கொடுத்துட்டோம்னா இப்ப என்ன ரேட் 8120 ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்க ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் சார். 1 இயர்ல எந்த பிரச்சனைனாலும் நான் ரீப்ளேஸ் பண்ணி தரேன். டிவி உடையாம மட்டும் இருக்கணும். சரி, இப்போ இவங்க சொன்ன மாதிரி பேக் லைட், பேனல் அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன் வாங்க, உங்களுக்கு இந்த டிவி எடுக்கிறீங்களா? டிவில பேக் லைட் ப்ராப்ளம் வரட்டும், போர்டு ப்ராப்ளம் வரட்டும், லைன் விழட்டும், பிளாக் அவுட் ஆகட்டும், ஒரு சைடு தெரிஞ்சு ஒரு சைடு தெரியாம இருக்கட்டும், ஏன் இந்த சின்ன சென்சார் இஷ்யூனா கூட டிவி வந்து கொடுத்துட்டு புது டிவி எடுத்துக்கோங்க சார். சார் நான் இப்படி கொடுக்கவே தான் 9 கடை வச்சு ரன் பண்றேன் சார். 9 கடை இருக்கு சார். சொந்த கடைங்களா? எல்லாமே எங்களோட சொந்த கடை, எதுவுமே பிரான்சைசி எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? என்ன சொல்றனோ அதை செய்யறதுனால இத்தனை கடை வைக்க முடியுது. எங்களால நாங்க மேனுஃபேக்சர்ன்றதுனால இந்த ரேட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இப்போ வீடியோ பார்த்து நீங்க கேக்குறீங்க, பிராண்டட் கடையிலே போய் கேளுங்க, நான் கொடுக்குற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுப்பாங்களான்னு கேளுங்க. கிடையவே கிடையாது. 12 மாசத்துக்கு எத்தனை முறை வேணாலும் டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன் சார். அப்படிங்களா? ஆமாங்க சார்.
ஓஹோ சரி 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 12 வாட்டி வாங்கி தருவீங்களா பீஸ் 12 மாசத்துல எத்தனை முறை வேணாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன். டிவி உடையாம மட்டும் இருக்கு மேடம். எனக்கு அதெல்லாம் ஓகே மேடம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி எனக்கு மாடி இப்போ வாங்கினதுக்கு அப்புறம் மாடி எதுவும் பண்ண மாட்டீங்களா? அதுல சார் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? கிடையாது சார். நான் தான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க லைவாவே சொல்றேன். நீங்க டிவில எந்த பிரச்சனைனாலும் டிவி உடையாம மட்டும் இருக்கணும். நான் எத்தனை முறை வேணாலும் மாத்தி கொடுத்துருவீங்க. மாத்தி கொடுத்துறேன். அதுக்கு தான் சார் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கும் நம்ம பெருசாலாம் சார்ஜ் பண்ணல. நீங்க சொல்ற மாதிரி அதே 7615 ரூபாய் தான் நம்மளது சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். அது கூட பாத்தீங்கன்னா வெறும் 499 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 8120 ரூபாய் வருது. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க நாங்க ரேட்ஸ். பெருசாலாம் கிடையாது. மத்த கடை மாதிரி ஒரு டிவி ரேட்டுக்கு பதில் 2 டிவி ரேட் 3 டிவி ரேட் அப்படிலாம் நம்ம வச்சு விக்கிறது இல்ல. ஆனா இது ஒன்ஸ் நம்ம கட்டிட்டோ பண்ணிட்டோம்னா வாரண்டி 12 மாசத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 1 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறேன் நான். சரி ரைட். ஆனா மேடம் கன்ஃபார்ம்ல சத்தியமா பண்ணி சத்தியமா நான் பண்ணி தரேங்க. சரி ரைட். ஆனா நிறைய பேர் மன உளைச்சல் ஆயிடுறாங்க. வீடியோல ஒரு ரேட்டை பாத்துறாங்க, நேர்ல வந்தா வேற மாதிரி இருக்காங்க. கேட்டா இப்பதான் அதுக்காக லைவே ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். போன் பண்ணி சரி கேட்டுருவோம் என்னதான் சொல்றாங்க. நீங்க கேட்டீங்கல்ல, காலையில ஒரு மாதிரி சொல்லிருப்பாங்க. நீங்க திருப்பியும் ஃபுல்லா என்ன விஷயம்னு கேட்கும்போது எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? போனே கட் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி நம்ம கடையில கிடையவே கிடையாது சார். நம்ம சொல்றது எல்லா கடையிலும் இந்த சார்ட் இருக்கும். எல்லா கடையிலும் எங்களோட ஸ்டாஃப் கிட்ட கேட்டீங்கன்னா இந்த சார்ட் அனுப்பி விடுவாங்க. 2 சார்ட்டும் நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன டிவி எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுருவாங்களா? சார்ட் அனுப்பி விட்டுருவாங்க. என்னென்ன ரேட் என்னென்ன டிவிஸ்ன்றதே அனுப்பிச்சிடலாம். 3 வருஷத்துக்கும் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னாலும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேடம் இந்த ரேட் மாறாது இல்ல? மாறாது. இப்ப வீடியோல ஒரு ரேட் இந்த ரேட் மாறாது. நான் ஒவ்வொரு மாசம் ஏதாவது ஆஃபர் ஏதாவது சேஞ்ச் பண்ணாதான் மாறுமே தவிர்த்து மத்தபடி மாறாது. ஒரே நிமிஷம் அப்படியே பக்கத்துல வாங்க. இது அப்படியே ஒரு வீடியோ எடுங்க. அப்படியே இதையும் 2 வீடியோ எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே வீடியோ காட்டுங்க. இங்கேயும் காட்டுங்க, இங்கேயும் காட்டுங்க. ஃபுல்லா காட்டுங்க, கிளியரா காட்டுங்க. ரேட்லாம் கிளியரா தெரியுதா? அப்படியே கீழே வாங்க, கீழே காட்டுங்க. கீழே ரேட்டிங் காட்டுங்க. அப்படியே இதையும் பாத்துக்கோங்க. அந்த வாரண்டின்னு சொல்லுங்க, அதையும் ஒரு போட்டோ வீடியோ எடுத்துக்காங்க. அப்படியே காட்டுங்க மேடம். இப்ப எல்லாம் ஃபுல் வீடியோ கவரேஜ் மேடம் ஃபுல்லா பண்ணிருக்குது. எல்லாமே கவர் பண்ணுங்க சார். நான் அடிச்சு சொல்றேன் 365 நாளும் ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுக்குற ஒரே கடை எங்க கடை தான் சார். சரி மேடம், உங்க நம்பி உங்க பேச்சு கேட்டு நம்பி நீங்க நல்லா பேசுறீங்க. அதுக்காக நம்பி தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கவர் பண்ணிருக்கேன். நாளைக்கு இன்கேஸ் நீங்க வெயிட மாத்துறீங்கனாலும் இதை வச்சு அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா சார். நீங்க வாங்க, நான் சொன்னதே தான் நான் செஞ்சு தருவேன். சரி வேற என்ன டிவி வச்சிருக்கீங்க காட்டுங்க. வாங்க, நான் ஒவ்வொரு டிவியா காமிச்சிடுறேன். காட்டுங்க. அண்ட் ஆஃபர்ஸும் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு. அதுவும் ஆஃபர் என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் ஆஃபர் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார். சரி காட்டுங்க எல்லாம் என்னதான் பண்றீங்கன்னு பாப்போம். ஓகே சார். மேடம் சொல்லுங்க, இந்த ஆஃபர்லாம் சொன்னீங்க, ஏதோ பயங்கரமான ஆஃபர்லாம் இருக்கு அப்படின்னு. 365 நாளும் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆஃபர் எப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி வாங்கினா ஆஃபர், டிவி என் கடையில வாங்கலனாலும் ஆஃபர் வச்சு. வாங்கலாம் ஆஃபரா? டிவி வாங்கலனா வாங்காதவங்களுக்கு எந்த கடைக்காரங்க ஆஃபர் கொடுக்குறாங்க? ஆமாங்க சார், நம்ம கொடுக்குறோம் சார். டிவி வாங்கலனா இந்த ஆஃபர், டிவி வாங்கினா இந்த ஆஃபர். இதன ஆஃபர் அதன ஆஃபர் எல்லா ஆஃபரும் சொல்றேன் வாங்க. சொல்லுங்க. அதாவது மேடம் இப்போ நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க கூப்பன். ஆமாங்க சார். அந்த கஸ்டமர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, இதுதான் சார் டிவி வாங்கலனாலும் ஆஃபர்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ டிவி வாங்கலனாலும் இந்த பம்பர் டோக்கன்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம 99 ருபீஸ்க்கு 55 இன்ச்சஸ் WebOS டிவி கொடுக்குறோம். சரி சரி சரி. இப்போ அவர் வந்து அவர் பேரு அட்ரஸ் ஃபோன் நம்பர் எழுதிடுவாரு. ஃபோன் நம்பர் எழுதிட்டாரு. நம்ம இந்த மாசம் ஒரு நாள் குலுக்கல் போடுறோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே நான் வந்து லைவா போடுறேன். குலுக்கல்ல விழற ஒரு நபருக்கு இவ்ளோ பெரிய 55 இன்ச்சஸ் WebOS டிவி கொடுக்குறோம். ஓ, இந்த டிவி கொடுத்துருவீங்களா? ஆமாங்க. அது வந்து இங்க இருக்க பாக்ஸ்ல போடுறீங்க. பம்பர் டோக்கன் 99 ருபீஸ். நீங்களே உள்ள போட்டுருங்க. சோ இது வந்து இது உள்ள போட்டுறோம். அந்த டோக்கன் கொடுத்திருப்பா. சோ இந்த டோக்கன் வந்து அவர் வச்சிருப்பாரு. அதுல சீரியல் நம்பர் இருக்கு பாருங்க. சீரியல் நம்பர் இருக்கு. 416 அண்ணனோடது. ஆமா. சோ யாருக்கு விழுதோ அவங்களுக்கு வந்து இந்த டோக்கன் எடுத்துட்டு வந்து வாங்கிப்பாங்க. ஓகே மேடம் வரேன். சரி, நிறைய உள்ள போட்டுருக்காங்க போல. நிறைய பேர் உள்ள போட்டுருக்காங்க. அப்படியே ஆமாங்க சார், நிறைய பேர் போட்டுருக்காங்க. நிறைய பேர் போட்டுருக்காங்க. பரவாயில்லைங்க, சூப்பர். இப்போ டிவி வாங்கினாதான் இதெல்லாம் கிடையாது, சும்மா வந்து டிவி வாங்கல நீங்க கடைக்கே வரணும்னு அவசியம் கிடையாது சார். நீங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கால் பண்ணி இந்த கூப்பன் மட்டுமே கூட வாங்கிக்கலாம். நம்ம 99 ரூபாய் தான். தம்பி கேமராமேன் நீங்க வாங்கிக்கோங்க, நானும் வாங்கிக்கிறேன். எல்லாமே எல்லாரும் எல்லாம் எங்க பேர் எல்லாம் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி உள்ள போட்டுறோம். விழுந்தா 55 இன்ச் லக்கு தான் நமக்கு. ஆமாங்க சார், ஆமாங்க சார். சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நீங்க கொஞ்சம் கட்டணம் பண்ணலாம் சொல்ல மாட்டீங்களா? கிடையவே கிடையாது சார். நான் அப்படியே லைவாவே நான் சொல்றேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க.
வெறும் 99 ரூபாய் கொடுத்து இந்த டோக்கனை வந்து வாங்கிக்கோங்க, பம்பர் டோக்கனை. நான் இப்ப காமிச்ச மாதிரியே குலுக்கல்ல நாங்க போட்டு எடுப்போம். குலுக்கல்ல போட்டு எடுக்கும் போது யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு 55 இன்ச்சஸ் WebOS டிவி கொடுக்குறோம். ₹1 நீங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சைன் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து அவர் வந்து 416 நினைக்கிறேன். இது வந்து பாருங்க 429, இது வந்து 404. எல்லாம் வேற வேறையா தான் இருக்கு கரெக்ட்டுங்களா? ஏன்னா அவங்க வந்து அவங்க கையாலேயே எடுப்பாங்க. என்ன வேணும் நம்ம எந்த நம்பர் வேணுமோ அவங்க பிடிச்ச நம்பர் அவங்க எடுத்துக்கலாம். இந்த லாட்டரி டிக்கெட் மாதிரி இருக்குதுங்க. பரவாயில்ல, சூப்பர். சரிங்களா? சோ இது வந்து டிவி வாங்காதவங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, டிவி வாங்குறவங்களுக்கு ஆஃபர் கண்டிப்பா கொடுக்கணும்ல. வாங்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா டிவி நம்ம கடையில 24 இன்ச்ல இருந்து 110 இன்ச் வரைக்குமே இருக்கு. சரிங்களா? சோ எந்த சைஸ் டிவி எடுத்தாலும் பில் போட்ட பிறகு ஒரு பாக்ஸ்ல இந்த மாதிரி கூப்பன் போட்டிருப்போம். குலுக்கி எடுத்தீங்கன்னா இது ஸ்கிராட்ச் கார்டு. இதுல பாத்தீங்கன்னா ஷிம்லான்னு வந்ததுன்னா ஷிம்லாக்கு உங்களோட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமா 4 பேர் போக வர தங்கறதுக்கான செலவை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, நிறைய இருக்கும் போல இருக்கு. கோல்டு காயின். சரிங்களா? கோல்டு காயின் விழுந்ததுன்னா கோல்டு காயின் இலவசமா கொடுக்கறேன். இதெல்லாம் இல்லன்னாலும் நீங்க கவலைப்பட வேணாம். இது பாருங்க, ₹100 இருந்து ₹10,000 வரைக்கும் இந்த ஸ்கிராட்ச் கார்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். பார்க்கலாமா? கண்டிப்பா சார். ஏதாவது கொடுங்க, அதையும் பாத்துறலாம். என்னதான் வருது அப்படிங்கறத பாப்போம். இந்தாங்க, நீங்களே ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. சரி மேடம், நானே ஸ்கிராட்ச் பண்ணி பாக்குறேன். நீங்க நிறைய டிக்கெட் இருக்குதுங்க, நிறைய பாருங்க, ஏகப்பட்ட டிக்கெட் இருக்குது. சரி, நான் சென்டர்ல இருந்து பாருங்க, கொஞ்சம் கண்ணை மூடிட்டு தான் அதெல்லாம் எடுக்க போறேன். கண்ணை மூடிட்டு எது வருதுன்னு தெரியல. எது வேணா எடுத்துக்கோங்க சார். இது எடுத்தேன். ஓகேங்களா? இது எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நம்பர் இருக்குமா? நம்பர் இருக்கு சார். ஓகே ஓகே, ஓபன்ல இருக்கு சார். சரி, நான் ஸ்கிராட்ச் பண்ணுங்க. பாக்குறேன். ரொம்ப ஸ்கிராட்ச் பண்ணிட்ட போல இருக்கு. 200 ரூபாய் வந்து இருக்குதுங்க. சோ இந்த மாதிரி வந்து கம்பல்சரி எல்லாத்துலயும் ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கும் சார். இப்போ நீங்க 24 இன்ச் எடுக்கிறீங்க, 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா நீங்க பெரிய சைஸ் டிவி கூட எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லா ஆஃபர்ஸுமே இருக்கு. சோ இது வந்து குலுகுலு ஆஃபர் இந்த சம்மருக்காக நம்ம போட்டிருக்கிறது. சோ அடுத்தது அப்படியே ஒரு டிவி சைஸா போயிடலாங்களா சார்? சரி மேடம், அதாவது பாத்தீங்கன்னா சீரியஸா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆஃபர்னு சொல்லி போட்டு வாங்கலனால ஆஃபர் நாங்க பாருங்க. அந்த கூப்பன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கஸ்டமர் வந்து ஒரு கையால இப்பதான் போட்டாரு. சரி மேடம், நீங்க வந்து வேற நிறைய டிவி பெரிய சிஸ்டம்லாம் வச்சிருக்கீங்க. ஆமாங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சார், என்ன ஆஃபர் கொடுத்திருக்கேன், என்ன ரீப்ளேஸ்மென்ட், என்ன பண்றோம் எல்லாத்தையும் நான் சொல்றேன். கண்டிப்பா சொன்னதுக்கும் கஸ்டமர் கால் பண்ணாலும் அதே தான் சொல்லுவீங்க. அதே தான் சார் இருக்கும். நான் சொல்லது பொய்யா இருந்தா கூட இங்க ஒட்டி இருக்க லிஸ்ட் பொய்யா ஆகாது. சரி ரைட். ஆமா, அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க, அதெல்லாம் வெச்சு கூட கம்பேர் பண்ணி கூட பாத்துவாங்க. சரி மேடம், எனக்கு எல்லாமே டீடைலா சொல்லுங்க. கண்டிப்பா சார். சோ ஃபர்ஸ்ட் நம்ம போறது பாத்தீங்கன்னா 24 இன்ச்சஸ். 24 இன்ச்சஸ் நான் ஸ்மார்ட் டிவி, full HD 1080 பிக்சல், சிசிடிவிக்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென்டிரைவ் எல்லா ஆப்ஷன்ஸும் போட்டுக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாய்ங்க. 4950 ரூபாய்க்கு என்ன வாரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன். இது வந்து 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. அப்படின்னா என்னன்னா 3 வருஷத்துக்கும் டிவில எந்த பிரச்சனைனாலும் நாங்க சரி செஞ்சு தருவோம். அதுல பொருள் ஏதாவது மாத்தணும்னா நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. இப்ப நான் சொன்ன ரேட் 4950 ரூபாய். அது கூட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 299 ரூபாய் நீங்க கொடுத்தா போதுங்க. 1 இயருக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுக்கிறோம். சோ 299 நீங்க கொடுக்க போறீங்க. ஒரு டிவி காஸ்ட்க்கு பதில் 2 டிவி காஸ்ட், 3 டிவி காஸ்ட் கொடுக்க போறது இல்ல. சோ அந்த 299 4950 ஓட 299 கொடுத்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா லைன் விழுந்ததுன்னா, பிளாக் டிஸ்ப்ளே ஆச்சுன்னா, ஒரு சைடு தெரிஞ்சு ஒரு சைடு தெரியல, பேக் லைட், போர்டு, ஸ்பீக்கர், ஏன் சென்சர், எதுனாலும் டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன். எந்த பிராண்டட் டிவிலயும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கல. மத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டிங்க. டிவி இதுல சின்ன விஷயம் மட்டும் நான் கேட்டுக்கிறேன், டிவி உடையாம மட்டும் இருக்கணும். சரிங்களா? சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது 32 இன்ச்சஸ். 32 இன்ச்சஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 மாடல் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்மார்ட் டிவி. அது வந்து நம்ம 24 பார்த்த மாதிரியே சிசிடிவிக்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென்டிரைவ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா ரேட் 6700 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு நான் இங்க சொன்ன மாதிரி 499 கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு 32க்குலாம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 1 இயருக்கு வந்துரும், 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டி. 32லே அடுத்த 3 மாடல் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டுங்க. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் டிவிஸ்லாம் சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 70ல இருந்து 80%, மத்த பிராண்டுக்கு 100% மேட்ச் ஆகும். இதுல ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி, வாய்ஸ் ரிமோட்னு 3 மாடல் இருக்கு. நம்ம கடையில 32 இன்ச் ஃப்ரேம்லெஸ்லாம் ஒரே ரேட்டு தாங்க, 7850 ரூபாய். இதுல இருந்து நம்ம 3% ஆஃபர் கொடுத்திருக்கோம், டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம். 3% டிஸ்கவுண்ட் போக 7615 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டுங்க.
ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு இது கூட வெறும் 499 ரூபாய் கொடுங்க. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர் சர்வீஸ். அது மட்டும் இல்லாம வாங்குற ஒவ்வொரு டிவிக்கும் கோல்டன் டிக்கெட்டை மறக்காம கேட்டு வாங்குங்க. நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் இது வந்து அவைலபிளா இருக்கும். கோல்டன் டிக்கெட்டை கேட்டு வாங்குங்க. ஸ்கிராச் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா கேஷ்பேக் எடுத்துக்கலாம் நீங்க. சோ அடுத்த சைஸ் 40 இன்ச்சஸ் பாத்துடலாம். சோ அடுத்தது 40 இன்ச்லயே 4 மாடல் இருக்குங்க. ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்ல வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ்ல வாய்ஸ் ரிமோட். நம்மளது மேனுஃபேக்சரர்ன்றதுனால நம்ம ஒவ்வொரு டிவிலயும் வால்யூம் வைஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம். 32ல இருந்து 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து 30 வாட் ஸ்பீக்கர், வால்யூம் செம சூப்பரா இருக்குங்க. சோ 40 இன்ச்சஸ்ல ஸ்டார்டிங் ஃப்ரேம் டிவிக்கான ரேட் சொல்றேன் 11,300 ரூபாய். இதுல இருந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10,735 ரூபாய் வரும். சோ 10,735 ரூபாய் வருங்க. இது 3 இயர் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு 40 இன்ச்சுக்கு வெறும் 799 ரூபாய். அதாவது 10,735 ரூபாய் கூட 799 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 40 இன்ச்சஸ் ஃப்ரேம் டிவி உங்களுக்கு 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டியும் கிடைச்சிரும். சோ அடுத்து நம்ம பார்க்கிறது 43 இன்ச்சஸ். 43 இன்ச்சஸ்ல 3 மாடல் வச்சிருக்கோங்க. ஒன்னு ஒரு மாதிரிங்க. 43 இன்ச்சஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி நம்ம சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 70ல இருந்து 80% மேட்ச் ஆகும். மத்த பிராண்டுக்குலாம் 100% மேட்ச் ஆகும். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா கூகுள் டிவிங்க. கூகுள் டிவி 43 இன்ச்சஸ்ல சோனிக்கும் சாம்சங்க்கும் 100% அப்படியே உங்களுக்கு கிளாரிட்டி, குவாலிட்டி, இன்டர்ஃபேஸ் எல்லாமே சூப்பரா அப்படியே மேட்ச் ஆயிடும். ஃபைனலா டாப் மோஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா 43ல WebOS. இங்க அந்த டிவி தான் மாட்டிருக்கோம். கிளாரிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம எல்ஜியோட WebOS சாஃப்ட்வேர் நம்ம துசாஷாலே கொண்டு வந்துட்டோம். இது பாத்தீங்கன்னா இதுல ஸ்பெஷாலிட்டியே பேனல் தாங்க. மார்னிங் லைட், ஈவினிங் லைட், உங்க ரூம்ல வந்து எப்படி லைட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பேனல் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இன்டர்ஃபேஸ் அப்படியே எல்ஜியோட இன்டர்ஃபேஸ் இருக்கட்டும். உள்ள வந்து எல்ஜி கிளவுட்ல சேவ் ஆகிறது, மேஜிக் ரிமோட் எல்லாமே வந்துரும். எல்ஜிக்கு 100% மேட்ச் ஆகுங்க. சோ 43 மாடல் எல்லாமே ஃப்ரேம்லெஸ் டிவி. 43ல ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்டார்டிங் மாடல் வந்து ஆண்ட்ராய்ட் டிவி, அதுக்கான ரேட் 14,250 ரூபாய். இதுல 5% டிஸ்கவுண்ட் போக 13,538 ரூபாங்க. இது 3 இயர் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு திருப்பியும் சொல்றேன், ரொம்ப பெரிய காஸ்ட் கிடையாது. 43க்கு வெறும் 1,299 ரூபாய் கூட கொடுக்க போறீங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பீஸ் டு பீஸ் 12 மாசத்துக்கு எத்தனை முறை வேணாலும் மாத்தி கொடுக்குறேன். உடையாம மட்டும் இருக்கணுங்க. இதே மாதிரி கோல்டன் டிக்கெட்டும் கேட்டு வாங்குங்க. அடுத்தது 50 இன்ச்சுங்க. சோ 50 இன்ச்லயும் பாத்தீங்கன்னா 3 மாடல் வச்சிருக்கோம். ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு, கூகுள் டிவி இருக்கு, WebOS டிவி இருக்கு. 50 இன்ச்சஸ்ல இருந்து எல்லாமே 4Kங்க. 4Kனா உங்களுக்கு 2160 பிக்சல்ல ப்ளே ஆகும். பென் டிரைவ்ல 2160 பிக்சல்ல எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எடுக்குங்க. 50 இன்ச்சஸ்ல ஸ்டார்டிங் மாடல் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி, அதுக்கான ரேட் 24,500 ரூபாய். இதுல இருந்து 7% டிஸ்கவுண்ட் கொடுத்து 22,785 ரூபாய் வருதுங்க. தெளிவா சொல்றேன், 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்ட சொல்றேன், 22,785 ரூபாய். இதுல இருந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு பெருசா கிடையாது. வெறும் 1,999 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துறோங்க. அடுத்தது அப்படியே 55 இன்ச் பாத்துடலாம். 55 இன்ச் இங்க இருக்கிறது WebOS டிவி. இந்த டிவி தான் நாங்க 99 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். குலுக்கல்ல பம்பர் டோக்கன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா போதும், யார் அந்த வின்னர்ன்றது தெரிஞ்சிடும். 55 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 3 மாடல் இருக்கு. ஆண்ட்ராய்டு இருக்கு, கூகுள் இருக்கு, WebOS இருக்குங்க. சோ இந்த 3 மாடல் இருக்கு. 4K டிவி. ஆண்ட்ராய்டு டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 29,250 ரூபாய். இதுல இருந்து 7% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 27,203 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டுங்க. இது கூட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2,499 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 இயர்ஸ் சர்வீஸும் இருக்கு. இது மட்டும் இல்லாம 65 இன்ச்சஸ்லயும் நமக்கு WebOS டிவி இருக்கு, கூகுள் டிவி இருக்கு, ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு. 75ல டச் இருக்கு, 86 இருக்கு. இதுக்கு மேல 110 இன்ச்சஸ் வரைக்குமே நம்ம கிட்ட எல்லா மாடல்ஸுமே இருக்கு. நம்மளோட பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், செங்கல்பட்டு, திருத்தணி, ஆலந்தூர், இது மட்டும் இல்லாம விழுப்புரம், கோயம்புத்தூர், இத்தனை இடத்துலயும் நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குங்க. எங்க வேணுமோ எல்லா நம்பர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க கால் பண்ணி கேளுங்க. சரி மேடம், இப்போ வந்து நீங்க இதெல்லாம் டிவிலாம் சொல்லியிருக்கீங்க, எல்லாம் ஓகே தான். நீங்க வந்து வெளியே போர்டு போட்டுறீங்க ஃபேக்டரி அவுட்லெட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, மேனுஃபேக்சரிங் மாதிரி சொல்லியிருக்கீங்க.
ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நீங்க ஆஃபரும் கொடுத்துருக்கீங்க எல்லாம் எனக்கு ஓகே, நல்லா நீட்டாக தான் இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து வேற வெண்டார்ஸ்லாம் கொடுப்பீங்க நீங்க அவங்களுக்கு? கண்டிப்பா சார். இது வந்து ரீட்டைல் ஷாப்ஸ் தான் 9 ஷாப்ஸ், நமக்கு ஹோல்சேலும் இருக்கு. ஹோல்சேல் பாத்தீங்கன்னா இப்ப நீங்களே வியாபாரம் எடுத்து பண்றீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்ல சார். வெளியில எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி டெபாசிட் கேட்பாங்க, 10 லட்சம் 15 லட்சத்துக்கு வியாபாரம் பண்ண சொல்லுவாங்க, கடை வச்சிருக்கணும்னு அவங்க பிராண்ட வந்து ப்ரமோட் பண்ண சொல்லுவாங்க. இது எதுவுமே தேவையில்லை நமக்கு, எதுவுமே நீங்க பண்ண வேணாம். உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா, வெறும் 24 இன்ச்ல இருந்து 110 இன்ச் வரைக்கும் நம்ம கிட்ட டிவிஸ் இருக்கு. வெறும் 6 டிவி, ஏதாவது ஒரு 6 டிவி எடுங்க, நான் உங்களுக்கு தனியா ரேட் கொடுக்கறேன், டீலர்ஷிப் ரேட்டே கொடுக்கறேன். வியாபாரம் பண்ணணும்னு இருக்குங்களா, அழகா பண்ணலாம். அதுவும் உங்களோட பிராண்ட் நேம்லயே பண்ணலாம். நீங்க உங்க லோகோ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ டிவிக்கு மேல, ரிமோட்ல, பாக்ஸ்ல, எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயும் போட்டு கொடுக்கறேன். ஆமாங்க சார். அந்த துசாஷாக்கு பதில் நான் உங்க டிக்கெட் பாக்கெட்னு போட்டு கொடுத்துறேன். அப்படியா? ஆமா, அந்த பேர்ல வந்துருமா? ஸ்டிக்கர் கிடையாது, இது ஸ்டிக்கரே கிடையாது, யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது சார். இந்த ரிமோட்லயே அதுவும் ஸ்டிக்கர் கிடையாது, நல்லா பாருங்க. கிடையாதுங்க சார். நான் உங்க பேரே டிக்கெட் பாக்கெட்னு போட்டே கொடுத்துறேன். நான் எல்லாத்துலயுமேவா? எல்லாத்துலயும் போட்டு கொடுத்துறேன். எம்ஆர்பி ஸ்டிக்கர் வரைக்கும். இதுக்கு பெருசா சார்ஜ் பண்ணல, வெறும் 50 ரூபாய் தான் சார்ஜ் பண்றேன். வெறும் 50 ரூபாய்? 50 ரூபாய் ஒரு டிவிக்கு. ஓகே ஓகே. சோ அவ்வளவுதான், பிராண்டிங்கே பண்ணி கொடுத்துறேன். சோ 6 டிவின்னும் போது சார், நீங்க கஸ்டமர் கிட்ட அப்படி ஆர்டர் வாங்கி காசை வாங்கிட்டு என்கிட்ட காசு கொடுத்து டிவி வாங்குனீங்கன்னா இம்மீடியட்டா ப்ராஃபிட்டும் பாத்துருவீங்க. இதே ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு ஒரு ஆஃபர். நீங்க அழகா வந்து நம்ம நல்லா எல்லாம் நினைப்பாங்க வந்து அடுத்தவங்க பேர்ல வாங்குறது நம்ம பேர்லயே சொந்தமா பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரேட் ரொம்ப ரீசனபிளா தான் இருக்குது. மேடம் அவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நம்ம கண்டிப்பா சார். ஏன்னா நான் இன்னைக்கு சொல்லிருக்க இந்த ரேட்ஸோட உங்களுக்கு டீலருக்கு கம்மியா தான் ரேட். அவன் வாங்கினாலும் உங்ககிட்ட அந்த வாரண்டி கிளைம் பண்றது எல்லாமே வாரண்டிஸ்க்கு செப்பரேட்டா, அதே மாதிரி அந்த 299 499 அதே தான், அதே சேம் வந்து அதே சேம். ரைட்டிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அந்த ஹோல்சேல்ல பண்றவங்க நம்பரும் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டுக்கோங்க. மேடம் அதெல்லாம் தாண்டி இப்ப நம்ம கடைக்கு வந்து ரெகுலரா வாங்குவாங்கல்ல, டிவி வாங்கணும், 42 இன்ச் டிவி வாங்கணும்ல, அவங்களுக்கு வந்து அந்த இஎம்ஐ எல்லாம் கேட்பாங்கன்னா எல்லாரும் அவ்வளவு காசு கட்டி வாங்க முடியும்? கண்டிப்பா சார், நீங்க சொல்றது கரெக்ட். இஎம்ஐக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோல்டன் இஎம்ஐன்னு வச்சிருக்கோம். சோ இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் அன்னைக்கு இது கோல்டன் இஎம்ஐனா சிம்பிளா நகை சீட்டு மாதிரிங்க. நகைக்கு எப்படி நீங்க கட்டி முடிச்சிட்டு நகை எடுக்கிறீங்க, அதே மாதிரி கட்டி முடிச்சிட்டு டிவி எடுக்கிறது. டிவி கொடுத்துட்டு நான் பணம் வந்து கலெக்ட் பண்றது கிடையாது, நீங்க கட்டிக்கிட்டே வருவீங்க. இது எப்படின்னா 12 மாசம் கட்டணும்ன்றது கிடையாது. நீங்க 1 மாசத்துலயும் கட்டி முடிக்கலாம், 3 மாசத்துலயும் முடிக்கலாம், 6 மாசத்துலயும் முடிக்கலாம், மேக்ஸிமம் 12 மாசம். 12 மாசம் சொல்றீங்க. டவுட் ஆனா இப்ப இந்த மாசத்துல ஒரு ஆஃபர் விட்டுருக்கீங்க, அடுத்த மாசம் வேற ஆஃபர் வரும், அதுக்கு அடுத்த மாசம் வேற ஆஃபர் வரும், அது ரேட் கம்மி ஆகணும்ல? ஆமாங்க சார், கண்டிப்பா. எப்படி அப்படின்னா இப்ப பேஸ் ரேட் நான் இப்போ 55 இன்ச்சே பாத்தீங்கன்னா 29,250 ரூபாய் சொன்னேன் பேஸ் ரேட். அதுல இருந்து தான் நான் ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுலாம் அந்த பேஸ் ரேட்டை போட்டுருவோம். நீங்க வந்து கட்டிக்கிட்டே வருவீங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு கட்டும் போது ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த 29,250 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், பேஸ் ரேட்ல வாங்கிக்கலாம். இல்ல ரேட் கம்மி ஆயிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி 25,000 ரூபாய்க்கு கொடுத்துறேன், அந்த கம்மியா ரேட் கொடுத்துறேன். சரிங்களா? ரேட் நீங்க இப்ப பிக்ஸ் பண்றீங்க, அதிகமாச்சுன்னா பிக்ஸ் பண்ற ரேட், கம்மியாச்சுன்னா எவ்வளவு கம்மியாதோ அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். இதுலயே இந்த ஆஃபர், டிஸ்கவுண்ட், கிஃப்ட் கூப்பன்ஸ் கொடுக்கறோம், நம்ம 99 ரூபீஸ் ஆஃபர் கொடுக்கறோம். இந்த டைம்ல எல்லாம் எடுக்கறாங்கன்னா அதையும் அவைல் பண்ணிக்கலாம். அதே பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். மேடம் இப்ப நீங்க வந்து சொல்லிருக்கீங்க ஆஃபர் எல்லாம் ஓகே. இது வந்து இப்ப உங்களோட அண்ணா நகர்ல இருக்கு, சென்னை அண்ணா நகர்ல பிரான்ச் வந்திருக்கு. இப்ப அங்க தான் இருக்குமா இல்ல வேற எல்லா பிரான்ச்? சார் நமக்கு பிரான்ச்சஸ்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், திருவெற்றியூர், இப்ப ஆலந்தூர்லயே ஓபன் பண்ணிட்டோம். இது இல்லாம செங்கல்பட்டு, திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர் இவ்ளோ இடத்துலயும் நமக்கு பிரான்ச்சஸ் இவ்ளோ இடத்துலயும் இருக்கு. டிவி அதே மாதிரி நீங்க இங்க எடுத்தீங்கன்னா நான் ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னல, பீஸ் டு பீஸ். இப்ப நீங்க அண்ணா நகர்ல எடுத்துட்டீங்க, நாளை பின்ன நீங்க விழுப்புரம் போயிடுறீங்க இல்ல திருத்தணி போயிடுறீங்கன்னா திருத்தணி பிரான்ச்லயே கொடுத்து நீங்க மாத்திக்கலாம். அதுதான் எங்க கிட்ட இருக்க பிளஸ். ஏன்னா நீங்க கேட்டீங்க தெரியுமா, எல்லாமே உங்க கடையான்னு ஸ்டார்டிங்ல, இது எல்லாமே எங்க கடைன்றதுனால தான் டிவி எங்க எடுத்தாலும் எங்க கொடுத்து வேணாலும் மாத்திக்கலாம். ரேட், ஆஃபர், டிஸ்கவுண்ட் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த பிரான்ச்ல போனாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடியோல காட்டின அதே ஆஃபர், அதே 99 ஆஃபர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரான்ச்லயும் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. கீழே நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா சந்திப்போம். டாடா, பை பை.